காங்கிரஸ் கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் இன்று இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, இந்த நாட்டின் மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். வாக்குச்சாவடிகள்ல வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறாக இல்லை, பல இடங்களில் அது இருக்கு, சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பார்ப்போம், அது உண்மையிலேயே சரியில்லாம இருக்கா இல்லைன்னா வேற பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி பார்க்கீங்க? வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுடைய என்டிஏ உடைய ஒரு கூட்டணி கட்சியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள்லாம் போக முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இல்லை, இது பல குழப்பங்கள், மக்களுக்கு பல பிரச்சனைகள், சிக்கல்களை ஏற்படக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு. அதை தாண்டி எதிர்கட்சிகள் மீது குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களை மட்டுமே அச்சுறுத்துவதற்காக ரேட் பண்ணுவதும், மற்ற விதங்கள்ல அவங்க கஷ்டப்படுத்தப்படுவதும் இந்த தேர்தலிலே மிக தெளிவாக வெளிப்படையாக தெரிகிறது. வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. நான் 2 மாவட்ட செயலாளர்களும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடமும் கீதா ஜீவன் அவர்களிடமும் பேசினேன். சுமூகமாக போய்கொண்டு. தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி சென்னையில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நான் தேர்தல் ஆணையம் குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம அரசியல் கட்சிகள் அவர்கள் முன்வைத்த பிரச்சாரங்கள், வாக்குறுதிகள் மக்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கங்கள்